ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு 3 பேர் ஒரு இடத்துக்கு போறாங்க. இடத்துக்கு போகும்போது மழை பெய்யுது. இப்ப என்ன பண்றாங்க, ஒரு குகைக்குள்ள உள்ள போயிடுறாங்க. குகையுடைய கதவு காத்துல மூடியது. திறந்து திறந்து பாக்குறாங்க, புஷ் பண்ணி அவங்களால திறக்கவே முடியல. 3 பேரும் டிசைட் பண்றாங்க, இப்ப நம்ம திறக்க முடியாது, அல்லாஹ் நினைச்சாதான் திறக்க முடியும். நம்ம அவன்கிட்ட கேட்போம், நம்ம என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சிருக்கோமோ அதை சொல்லி சொல்லி கேட்போம். எல்லாம் நான் இதை செஞ்சிருக்கேன், எனக்கு இது ஹெல்ப் பண்ணி எல்லாம், இதை செஞ்சிருக்கேன் எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம்னு கேட்போம். அப்படின்னு 3 பேர் முடிவு எடுக்கிறாங்க. அதுல ஒருத்தர் என்ன முடிவு எடுத்தாரு, நான் கேட்கிறேன்னு சொல்லி கை தூக்குறாரு அல்லாட்ட. அவர் சொன்னாரு, யா அல்லாஹ், என் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வயசானவங்க, அவங்களால முடியாது, நடந்துலாம் வெளியே வர முடியாது, ரொம்ப வயசானவங்க. நான் தான் போய் காட்டுக்கு ஃபாரஸ்டுக்குள்ள போய் இந்த கட்டையெல்லாம் வெட்டி நான் வந்து அதை வந்து செல் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய காசை வச்சு ரொட்டி, இந்த மாதிரி சப்பாத்தி, இந்த மாதிரி ரொட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கொடுக்கணும். எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. ஆனா நான் என்ன செய்வேன், வீட்டுக்கு போயிட்டு அவங்க சாப்பிட்டு அதுக்கு பிறகுதான் வந்து என்னுடைய ஒய்ஃப்கோ என்னுடைய சில்ட்ரன்ஸ்க்கோ நான் கொடுப்பேன் சாப்பாடு. ஒரு நைட் நான் போனேன்ல, போய் பார்க்கும்போது அவங்க தூங்கிட்டாங்க. சாப்பாடு எடுத்துட்டு போறேன், மில்க்லாம் எடுத்துட்டு போறேன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, தூங்கிட்டாங்க. என்னுடைய சில்ட்ரன்ஸும் பசியில இருக்காங்க, என்னோட ஒய்ஃபும் பசியில இருக்காங்க. நான் அவங்கள வந்து நான் தூக்கத்துல இருந்து எழுப்புறது கூட எனக்கு மனசு வரல, அது அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி. சரியா, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க பக்கத்திலே உட்கார்ந்துட்டேன். எல்லாம் காலை ஆயிடுச்சு, அது வரைக்கும் உட்கார்ந்து இருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு பால் கொடுத்து அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போய் என் ஒய்ஃப்க்கும் என்னோட சில்ட்ரன்ஸ்க்கும் நான் சாப்பாடு கொடுத்தேன். எல்லாம் அதனால என் துவாவை நீ ஏத்துக்கோ அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் வந்து அந்த கதவை அப்படி திறந்துட்டான். என்ன சொல்ல வர்ற அல்லாஹ் அதுல? இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச செயல். இதை நீங்க எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது என்னைக்கோ நடந்த செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, இந்த ஜெனரேஷன்ல நடந்த செய்தி இல்ல, இந்த ஏரால என்னைக்கோ ஏதோ ஒரு சமூகத்துல நடந்த செய்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்கன்னா இது எக்ஸாம்பிள். இதுல இருந்து லெசனை லேர்ன் பண்ணி நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு கண்ணியமா நடக்க முடியுமோ நடந்துக்கோங்க அப்படிங்கறதா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா, இந்த உலகத்துல அல்லாஹ் பக்கத்துல நம்ம போகணும்னா பேரண்ட்ஸை நம்ம பக்கத்துல வச்சிருக்கணும். அல்லாஹ் விட்டு தூரமா நம்ம இருக்கணும்னா பேரண்ட்ஸ் விட்டு தூரமா இருந்தா போதும். அல்லாஹ் இடத்துல ரொம்ப கண்ணியமா நம்ம இருக்கணும்னா பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம கண்ணியமா இருந்தா போதும்.